யார்கிட்ட இருக்கு? ஒரு குறிப்பிட்ட அந்த பேங்கர்கள் கையில மட்டுமே தான் இருக்கு. அது யூதர்கள் கையில இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தேங்கி இருக்கா, ஒரே இடத்துல தான் இப்போ ஃப்ரீஸா இருக்கு. அதுதான் பேர் என்ன? ரிசர்வ் பேங்க்குங்கிறான். ரிசர்வ்னா என்ன? டிக்கெட் ரிசர்வ் பண்றதுன்னா என்னங்க? டிக்கெட் ரிசர்வ் பண்ணி எடுத்து வச்சிருது, தனியா அது சேவ் பண்ணி வைக்கிறது. இதை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? செல்வம் உங்களில் ஒரே இடத்தில் தேங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்போ இந்த உசூல் உடையதா இல்லையா? உங்களில் உள்ள செல்வந்தர்களுக்குள்ளேயே செல்வம் சுற்றி கொண்டிருக்காமல் இருப்பதற்காக இவ்வாறு நாம் கட்டளையிடுகிறோம் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ செல்வம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, பணக்காரர்கள் இடத்திலேயே காசு சுத்தக்கூடாது. இதற்காகத்தான் நான் உன்னுடைய தூதரே அனுப்புனேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதே தான் ரசூலா சொல்றாங்க, நான் எதையும் உங்களுக்கு கொடுப்பவன் அல்ல. ரசூலா சொல்றாங்க, உங்களுக்கு கொடுக்காமல் தடுத்து கொள்பவனும் இல்லை, நான் எதையுமே உங்களுக்கு கொடுக்கிறவனும் கிடையாது, நான் கொடுக்கிறாலும் கிடையாது, நான் தடுக்கிறாலும் கிடையாது, நான் விநியோகம் செய்பவன் மட்டுமே, நான் பங்கு போடுபவன் மட்டுமேங்கிறாங்க. ரசூல்லா வாரி வாரி தர்மம் கொடுக்குறாங்கல்ல, அரசு கஜானாவிலிருந்து வருது, அந்த பணத்தை எல்லாம் எடுத்து என்ன பண்றாங்க? ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ரசூல்லா சொல்றாங்க, நான் கொடுக்குறேன்னு நினைச்சிக்காதீங்க, நான் கொடுக்கிறாலும் கிடையாது, நான் தடுக்கிறாலும் கிடையாது, நான் பங்கு போடுறவன் மட்டுமே. எனக்கு எவ்வாறு கட்டளையிடப்படுகிறதோ அவ்வாறு நான் கொடுக்கிறேன். எங்க கொடுக்க சொல்லி அல்லாஹ் எனக்கு உத்தரவு போடுறானோ அவங்களுக்கு நான் கொடுக்கிறேங்கிறான். இது புகாரில 3117 ஹதீஸ்ல 59 அத்தியாயத்துல 7வது வசனத்துல என்ன இருக்கு? செல்வம் ஒரு இடத்துல தேங்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் நபி அனுப்புனேங்கிறான். இன்னைக்கு செல்வம் பணக்காரர்கள்ட்ட மட்டும் தேங்கி இருக்கா இல்லையா? இன்னைக்கு பணக்காரர்களுடைய செல்வம், அம்பானியுடைய செல்வம் பெருகிட்டே போகுதா இல்லையா? அப்ப ஏழைகள் ஏழை ஆயிட்டே போறாங்கல்ல. அப்போ நபி அதுக்கு அனுப்புனன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நபி முன்மாதிரின்னு எடுத்தாச்சு. இப்ப அடுத்தது அது கடமை யார் மேல வரும்? ஏன்னா நமக்கு தான் கடமை இல்ல. ஏன்னா அன்சாரிகள் சில இளிச்சவாயர்கள் கிடைச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களே வந்தாங்க, எங்க சேர்ல உட்கார்றதுக்கு ஒரு ஆளே இல்ல, நீங்களே ஆட்சி பண்ணி, நீங்களே என்னமோ பண்ணி எப்படியோ ஆட்சி பண்ணீங்க, இப்படியா கொடுத்தாங்க? அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் அனுப்புனதே பர்பஸாங்கும் போது இந்த வேலையை நாம செஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஒரு ஏழை சாவறான் அப்படின்னா அது யாரு குற்றவாளி? நாம குற்றவாளி. ஏன்னா ரசூல்லா கொடுத்த பணி நாம செய்யல. இது எப்படி பங்கிடணும்? அது பெரிய வேலை. அது பங்கிடுறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும், அதிகாரத்துக்கு ஒரு ஜமாத் வேணும், அதுக்கு ஒரு ஒற்றுமை வேணும், அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, அது பின்னாடி ஹார்ட் ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க் ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் பண்ணி தான் ஒரு இடத்துல வரும்போது அச்சீவ் பண்ண முடியும். அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, செல்வம் ஒரு பக்கம் தேங்கி இருக்க கூடாது. இந்த கரன்சி சிஸ்டம்னால செல்வம் என்ன ஆயிருச்சு? ஒரே பக்கமாக போய் தேங்கி நிக்குது. இந்த மாதிரி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா என்ன